விஜய் கட்சி கொடியில் 28 நட்சத்திரங்களில் உள்ள சூட்சமங்கள். ஒரு விரல் புரட்சியே இருக்குதா? மறைந்திருக்கும் வரலாறும் தவிர்க்கப்பட்டிருக்கும் கருப்பு நிறமும். உன் ரத்தம் என் ரத்தம் வேறு இல்லை, உதிரத்தில் விதைத்தாயே அன்பின் சொல்லை. தலைவா தலைவா. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் 28 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதில் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இதர நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் இருப்பதை காண முடிகிறது. மற்றும் முக்கியமாக தமிழகத்தில் பல ஆண்டு காலமாகவே திராவிடம் தழுவிய கட்சிகள் தங்களது கொடியில் கருப்பு வண்ணத்தை பிரதிபலித்தே வந்திருக்கும் நிலையில் வெற்றி கழக கொடியில் கருப்பு இல்லாத சிவப்பு மற்றும் மஞ்சள் வண்ணம் இடம்பெற்றிருக்கிறது. இதனால் திராவிட கொள்கையான சமத்துவம், சமூக நீதி, சம உரிமை உள்ளிட்டவற்றை விஜய் பேசி வந்தாலும் கட்சி கொடியில் கருப்பு நிறத்தை தவிர்த்திருக்கிறாரே என விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அது மட்டுமல்ல, 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் இருப்பதை காண முடிகிறது. இந்தியாவின் 28 மாநிலங்களை அதில் குறிப்பிட்டிருக்கலாம் என்றும் அதில் தென்னிந்தியாவின் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு நீல நிறம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. சரி, நீலம், பச்சை எவ்வாறெல்லாம் இங்கு மக்களால், தலைவர்களால், ஆன்மீகர்களால் பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்திய தேசிய கொடியின் நடுவில் உள்ள நீல சக்கரம் அசோக சக்கரம். அது தர்மத்தின் சக்கரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சிந்தனையில் பறந்து விரிந்த வானம் போன்று நமது சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் விரும்ப, அவர் கொள்கைகள் கொண்டவர்கள் மதச்சார்பின்மையை குறிக்கும் வகையில் நீல நிறத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். நீலம் விளையாட்டுக்கான இந்தியாவின் தேசிய நிறமாக்கப்பட்டுள்ளது. பச்சை நிறத்தை எடுத்துக்கொண்டால் நமது தேசிய கொடியின் கீழே உள்ள பச்சை நிறம் கருவுறுதல், நம்பிக்கை மற்றும் செழுமை ஆகியவற்றை குறிக்கிறது. இது வாழ்க்கை, வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கும் வண்ணமாக பார்க்கப்படுகிறது. இந்து அல்லது இந்திய புராணங்கள் உட்பட பல நம்பிக்கை அமைப்புகளில் பச்சை நிறம் ஆழமான அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. இருப்பினும் பொதுவாக பச்சை என்பது வாழ்க்கை, உயிர் மற்றும் இயற்கை உலகத்துடன் இணக்கமாகியவற்றை குறிக்கிறது. இது தாவரங்களின் செழிப்பு மற்றும் இயற்கையின் மீளுருவாக்கம் சக்திகளை குறிக்கிறது. முக்கியமாக பச்சை வண்ணம் பல தேசங்களிலும் புறப்பாடு சிக்னல் கொடுப்பதற்கும் செல்லலாம் என்கிற அறிகுறியை தருவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் விஜய் இந்த கொடி குறித்து தகவலை வெளியிடும் போதுதான் அது குறித்த உறுதியான தகவல் தெரிய வரும்.